வணக்கம். நாளைய தினம் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் தை அமாவாசை. அதன் பலன்களை பார்க்கலாம் வாங்க. நாளைய தினம் 18/1/2026 ஞாயிற்றுக்கிழமை தை அமாவாசை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமையில் வருவது மிகச் சிறப்பான ஒரு அமாவாசை. சூரியன் பலம் குறைந்தவர்கள் அவங்கெல்லாம் நாளைக்கு பரிகாரங்கள் செய்வது ரொம்ப நல்லது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது அது மிகச்சிறந்த பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையில் தெரு நாய்களுக்கு கோதுமையில் செய்த உணவுகள், சப்பாத்தி, கோதுமை ரொட்டி, இந்த மாதிரிலாம் கொடுக்கறது மிகச்சிறந்த பரிகாரம். அதே மாதிரி ஆதரவற்றவர்களுக்கு, யாசகம் கேட்டு வர்றவங்களுக்கு கோதுமையில் செய்த உணவுகளை ஞாயிற்றுக்கிழமையில் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஆறு உங்கள் ஊரில் இருந்ததுன்னா, ஓடுற தண்ணியில் கோதுமை உருண்டை சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி, உங்களால் எவ்வளோ முடியுதோ அது கணக்கில், இல்லை ஒருத்தர் 9 கொடுக்க சொல்லுவாங்க, உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த மாதிரி கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பனைஞ்சு ரவுண்டாக உருட்டிட்டு போய் அந்த தண்ணியில் போடுறது. அதை மீன்கள் சாப்பிட்டா உங்களுடைய கர்மாக்கள் விலகும். இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யலாம். மிக முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நல்லா வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கர்மாக்கள் நீங்கி உங்கள் வாழ்வு செழிக்கும். நவகிரகங்களில் சூரியன் ராஜா கிரகம். சூரியன் தான் உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர். நமது வீட்டில் சூரியன் யாரை குறிப்பார்னு சொன்னால் நம்மளுடைய தகப்பனை குறிப்பார். அப்பாவை குறிக்கிற கிரகம் சூரியன். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல் பார்க்கக்கூடிய நமது அப்பா தான் நம்மளோட எல்லா அடிப்படை அதாவது செயல்களுக்கும் காரணமாக இருப்பார். அப்பாவை பார்த்து ஒவ்வொன்றும் பண்ணுவாங்க இல்லைங்களா குழந்தைகள்லாம். அந்த மாதிரி அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் பலம் குறைஞ்சிருந்தால் வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். என்னமோ ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுல ஒரு சிரமமாக இருக்கும். மனசில் தைரியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம், அவநம்பிக்கை, தன்னம்பிக்கை குறைவு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் மிகச்சிறந்த பரிகாரம் என்னென்னா, முதல் பரிகாரம் செலவில்லாத பரிகாரம், தினமும் காலை நேரத்தில் சூரியனை மனசால் நல்லா வழிபடுறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது. அது முறைப்படி ஒவ்வொரு இதில் கற்றுக்கிட்டும் பண்ணலாம். ஒன்றும் முடியாதவங்க சூரியனை பார்த்து நம்ம மனசில் வேண்டிக்கிட்டு வழிபடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். டெய்லி நம்ம காலைல எழுந்திரிச்சு குளித்து முடித்து கிழக்கு திசை நோக்கி சூரியனை வணங்கி அவருக்கு 2 கையிலையும் தண்ணீர் எடுத்து 3 முறை, அதாவது 2 கையிலையும் தண்ணி அள்ளி 3 முறை அந்த மாதிரி சூரியனை பார்த்து கீழே சிந்தனம் விடுறது சூரிய நமஸ்காரம் ரொம்ப அருமையான பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் வர சூரிய உரை 6 to 7 காலை நேரத்தில், அந்த நேரத்தில் சூரிய பகவானை மனதால் நல்லா நேருக்கு நேரம் நின்று சூரியனை பார்த்து வணங்கி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து தர மாதிரி மனசார வேண்டிக்கிறது ரொம்ப சிறந்த பரிகாரம். அது கூடவே நம்ம தந்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் சூரிய பகவானோட பரிகாரத்தில் முதலிடம் வகிக்கும். அதே மாதிரி சிவப்பு நிற ஆடைகள் அணிகிறது நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி சூரிய காயத்ரி மந்திரங்கள் அப்படிம்பாங்க, சூரியனுக்குரிய மந்திரங்களை உச்சரிப்பது, அதுவும் நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். மேலும் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க தான் நம்ம பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறது தவறாமல் கொடுத்துட்டு வர்றது சூரியனோட தோஷத்தை பெருமளவில் எல்லாத்துலேயும் குறைச்சிரும். அப்படி கொடுக்கறதுனால நல்ல ஆரோக்கியம், ஒரு தலைமை பண்பு, எதுலேயும் ஒரு முன்னிடம் வகிக்கிறது, அந்த மாதிரி பண்புகள்லாம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சமூகத்துலேயும் நல்ல ஒரு அந்தஸ்து, இதெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பரிகாரங்கள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரையான டைமான காலை 6 to 7 7 குதிரையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சூரிய பகவான் இருப்பார். அது படமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதில் அதை நம்ம நோக்கி நல்ல மனதார வழிபடுறது அருமையான பரிகாரம். அதே மாதிரி பசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கறது ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப அருமையான பரிகாரம். நம்ம கூட இருக்க சக மனிதர்களுக்கு ஏதாவது உதவி, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, பொருள் உதவியோ, நம்மளுடைய உடலால் செய்யக்கூடிய உதவியோ ஏதோ ஒன்று செய்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் சூரிய பரிகாரத்துக்கு சிறந்தது. அதே மாதிரி எந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சாலும் அது நம்ம நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அது கண்டிப்பாக கூடுதல் பலன்களை கொடுக்கும்.
இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. வணக்கம்.